வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த 5 பயிற்சிகள் 5 நிமிடங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் என்பது எதிர்பார்க்கலாம். இதுல நம்ம இப்போ பார்க்கின்ற முதல் பதிவு, இதுல செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைப்பகுதியிலிருந்து உதாரணத்துக்கு உங்களுடைய உச்சி தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சின்னு பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அந்த உங்களுடைய சிறுநீரகமும் சரி, உங்களுடைய இருதயம், நுரையீரல், நம்மளுடைய பஞ்சபூத உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிகளாக பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வெறும் வயிற்றுல தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் எடுத்த பிறகு ஒரு 10 நிமிடம் சென்ற பிறகு இந்த பயிற்சிகள் என்பது செய்ய தொடங்கலாம். இப்போ உணவு எடுப்பதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் யோகாசன பயிற்சி முடித்த பிறகு ஒரு 25 நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம இது போல ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கைகளை மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அதே போலதான் உங்களுடைய கால்களும் உயர்த்தும் பொழுது இந்த கால் இப்படி மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கையை இங்க உயர்த்துறோம். இந்த கையை இப்போ உதாரணத்துக்கு இந்த கையை இங்க கொண்டு வரும். இந்த கையை இப்படி மேல உயர்த்துறோம். எந்த கை உயர்த்துறோமோ அதற்கு மாற்று நிலையாக உங்களுடைய கால் என்பது உயர்த்தப்படுகிறது. ஒரு 25 எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம அப்படியே இருக்கலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது போல 25 எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம இருக்கலாம். இப்போ இந்த கை செய்யறோம். உங்களால எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ உயர்த்தலாம், தவறு இல்லை. ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு சுற்று. இதுலயே இப்போ இரண்டாவது சுற்றுன்னு பார்க்கும் பொழுது கைகள் அதே போல கொண்டு உங்களுடைய கைகளை மேல உயர்த்துறோம். கால் பகுதி மேல உயர்த்தப்படுகிறது. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சக்கரவதிக்கு ரொம்ப நல்லது, யூட்ரஸுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு ரொம்ப நல்லது, முதுகுக்கு ரொம்ப நல்லது. இப்ப பார்த்த அந்த முதல் பதிவுல பாத்தீங்கன்னா இந்த பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில அழுத்தும் பொழுது உங்களுடைய கல்லீரலும் சரி, மண்ணீரல், அதே போல உங்களுடைய சிறுநீரகத்துக்கும் உங்களுடைய கிட்னிக்கும் சரி, அதே போல யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது, சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. அப்போ உங்களுடைய முதுகுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே போல நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல கேஸ் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உங்களுடைய தோள்பட்டைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். இதுல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை 2 சுட்டுகள் நம்ம செய்யலாம். இப்போ இரண்டாவது பதிவு பார்க்கலாம். இப்போ இரண்டாவது பதிவு அதே போல இப்போ செய்தார் போலதான். இதுல 2 கைகளும் ஒன்றாக உயர்த்தப்படுகிறது, 2 கால்களும் உயர்த்தப்படுகிறது. கைகளை எப்படி கொண்டு வரும்? ஒரு 25 எண்ணிக்கை. இதுல
உங்களுடைய நுரையீரலும் சரி, இருதயம் சரி, சோறு பகுதியும் சரி, ஒரு 25 எண்ணிக்கை. இப்ப நம்ம பார்த்த இந்த இரண்டாவது பதிவு பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானமும் நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். கைப்பகுதி இந்த நிலையில கொண்டு போகணும். இதுல செய்யும் பொழுது இந்த பகுதி விரிவடையக்கூடிய ஒரு நிலை. அப்போ நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அந்த கருப்பைய பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை சக்கரவேதிக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. அதே போல நம்மளுடைய முதுகு எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். சக்கரவேதிக்கும் மிக சிறந்த ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். அதே போல முதுகு வலி ரொம்ப நாளாக இருக்கின்ற அந்த முதுகு வலிக்கும் ஒரு முக்கிய தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பதிவு இது. இப்போ மூன்றாவதா ஒரு பதிவு பார்க்கலாம். இது போல ஒரு சேர் இருக்கட்டும், ஸ்டூல் இது போல ஒரு ஸ்டூல் இருப்பது நல்லது. இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். முதுகு பகுதி நேரா இருக்கணும். கால்களை இங்க கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு ஃபார்வர்டா டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். இந்த நிலை போதும். கைகளை இப்படி லாக் பண்றோம். ஒரு 25 எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம இருக்கலாம். இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது வயிறு பகுதிக்கு முக்கியமான ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வயிறு ஸ்தானத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும். உங்களுடைய தோள்பட்டை பகுதிக்கும் ரொம்ப நல்லது, தொடை பகுதிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். மூட்டுக்கும் நல்லது. இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ, இப்ப என்னால இந்த அளவுக்கு தான் முடியுதுன்னா தவறு இல்லை. கைகளை இப்படி கொண்டு போகலாம். உங்களால முடிஞ்சா இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி லாக் பண்ணலாம். ஒரு 25 எண்ணிக்கை செய்யுங்க. இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா இந்த பகுதி அதாவது ஒரு முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்த்தோம். இதுவும் உங்களுடைய பெல்லியை குறைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய முதுகு பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை. அதே போல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம். 2 சுற்றுகள் என்பது நம்ம செய்யலாம். இப்ப நம்ம 4ஆவதா செய்யக்கூடிய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா தோப்பு காரணம். அதாவது நம்முடைய இந்த ஸ்தானத்தை முழுமையாக பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல அக்கு பிரஷர்ல இந்த பகுதி என்பது நம்மளுடைய ராஜ உறுப்புகள், அதாவது ராஜ உறுப்புகள் ஆகிய அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு வலுவளிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். காது பகுதி இந்த பகுதி பிடிக்காம முழுமையாக பிடிக்கப்படுகின்ற ஒரு நிலை. சாதாரணமா நம்ம தோப்பாரம் போடும் பொழுது இந்த நிலை பிடிப்போம். இது நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதே போல மூளைக்கு முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த பாயிண்ட். இப்போ முழுமையாக பிடிக்கும் பொழுது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு பலப்படுத்தக்கூடிய முக்கிய புள்ளிகள். இதுல ஃபியூச்சர்ல ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம். நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு இது போல பிரச்சனைகள் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சக்கரவேதி வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். சக்கரவேதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலை. கருப்பைக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல ஃபியூச்சர்ல முதுவலி வராமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலை தான் இந்த தோப்பு வர்ணம் என்பது. உங்களுடைய வலது மூளை, இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த பயிற்சிக்கு என்பது உண்டு. கண் பார்வையும் தெளிவடையக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய மூலாதாரம் சக்கரம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு பதிவுனும் பார்க்கலாம். தியானத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல செய்யும் பொழுது
நம்மளுடைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட், அதாவது உங்களுடைய சக்கர வியாதிக்கும் ரொம்ப நல்லது, பெல்லியும் குறையும், முதுவலி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது இது வந்து பெண்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பேக் பெயினை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் வந்து இந்த தோப்பு கரணத்துக்கு உண்டு. கேஸ் ட்ரபிளுக்கும் நல்லது, மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 25 எண்ணிக்கை, அதே போல குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 25 எண்ணிக்கை இந்த தோப்பரணம் செய்துவிட்டு படிக்கும் பொழுது உங்களுடைய நினைவு ஆற்றல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. நம்மளுடைய ஸ்டோரேஜோடைய கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்கும். அதாவது சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லுவோம். ஆரம்ப காலகட்டத்துல தொடையில சற்று வலி ஏற்படும். நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது அந்த வலி என்பது ஏற்படாது. ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க ஆரம்பத்துல, அதன் பிறகு எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். ஒரு 25 எண்ணிக்கை செய்யுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்றோம். தோபானம் செய்து முடித்த பிறகு கைகளை இப்படி கொண்டு வரோம், ஹெட்டை டவுன் பண்றோம். இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கும் பொழுது உங்களுடைய இருதய துடிப்பை கவனிக்கணும். உங்களுடைய நுரையீரல அந்த சுவாசத்தை கவனிப்பது என்பது சுவாசத்தை கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இவ்வாறு பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதய துடிப்பை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க, அதன் பிறகு ஒரு 25 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. இப்ப நம்ம பார்த்த பதிவு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நடைபயிற்சி போகக்கூடாதுன்னு சொல்லல. நடைபயிற்சி போகும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகளும் இதுல அடக்கம் என்று நம்ம சொல்றோம். உங்களுக்கு எது முடிகிறதோ நடைபயிற்சி போறவங்க தாராளமா நடைபயிற்சி போங்க. இதுல நடைபயிற்சி போக வேண்டாம் என்று இந்த பதிவு போடப்படவில்லை. நடைபயிற்சி போக முடியாத சில தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்வது நல்லது. இது உங்களுடைய விருப்பம். இப்போ நடைபயிற்சி செல்வதற்கு நேரங்கள் இல்லை என்ற ஒரு பட்சத்துல இந்த யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது 45 நிமிடம் நடைபயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய ஆற்றல் நன்மைகள் இதுல நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால யோகாசனம் செய்வதனால கெடுதல்னு சொல்ல வேணாம். அதே போல நடைபயிற்சி போவது தவறு என்று நான் இந்த பதிவுல கூறப்படவில்லை. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த பயிற்சி என்பது செய்வது என்பது நல்லது. நடைபயிற்சி போகும் பொழுதும் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல யோகாசனம் செய்யும் பொழுதும் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா 5வது ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம். நம்ம வந்து வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். இந்த நிலையில நம்ம இருக்கணும். இருந்துட்டு கைகளை மேல உயர்த்துறோம். கைகளை மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல செய்யும் பொழுது வயிறு பகுதி என்பது நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது. தொடையில இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்ப பார்த்த அந்த பயிற்சியினுடைய பெயர் பாத்தீங்கன்னா உட்கடாசனம். கொஞ்சம் அட்வான்ஸ் போஸ்டர்னு பார்க்கலாம். இதுல மூட்டுல எனக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல அவர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய மூட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய பாதத்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். இந்த பகுதி அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுடைய கல்லீரல் மணிகளுக்கு இந்த பயிற்சி இருக்கும். இதுல ஒரு 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் இந்த பயிற்சி மட்டுமே செய்யும் பொழுது ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சி சென்று வந்த ஒரு பலன் இந்த உட்கடாசனத்துல அமையும். சோடு பகுதியில சேருகின்ற அந்த கொழுப்பு பகுதியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல தொடையில சேருகின்ற கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை, தொப்பையும் வந்து உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்ப நம்ம பார்த்த இந்த பதிவு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா நம்ம பார்க்கலாம். இதுல இந்த 5 பயிற்சியும் ஒரு 5 நிமிடங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது, நடைப்பயிற்சியில ஒரு 45 நிமிடங்கள் செய்து வரக்கூடிய ஒரு நன்மையை நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது, நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது, சக்கரவதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தொடைப்பகுதியில் சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஷோல்டருக்கும் ரொம்ப நல்லது, தோள்பட்டை வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. இந்த 5 பயிற்சியும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிகள் தான். கடைசியில செய்யறது மட்டும் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம். நடைப்பயிற்சி போகக்கூடிய நபர்கள் தாராளமா போங்க, அதுல நான் தவறுன்னு சொல்லல. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அவ்வாறு செல்ல முடியாத நபர்கள் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது அந்த 45 நிமிடம் நடைப்பயிற்சி சென்று வந்த பலன் என்பது இந்த பயிற்சியில தாராளமா நம்ம எதிர்பார்க்கலாம். நடைப்பயிற்சி செல்லும் பொழுதும் பல விதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே போல யோகாசன பயிற்சி செய்யும் பொழுதும் அதற்குண்டான ஆற்றல் என்பது கண்டிப்பா உண்டு. எதுவுமே தவறு என்பது கிடையாது. நடைபயிற்சி போவதும் தவறு என்பது கிடையாது, யோகாசன பயிற்சி செய்வதும் தவறு என்பது கிடையாது. இது ஒரு சில நபர்களுக்கு நடைபயிற்சி சென்றால்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அது தவறுன்னு நான் சொல்லல. அதே போல யோகாசன பயிற்சிக்கும் ஒரு ஆற்றல் என்பது உண்டு. அது செய்தாலும் அதற்குண்டான ஆற்றல் என்பது வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது யோகாசன பயிற்சிக்கு என்பது உண்டு. நன்றி, வணக்கம்.